தமிழ்நாட்டுல அடுத்த முதலமைச்சர் யாரு? 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி தமிழக வெற்றிக் கழகம் அதாவது தவகா 108 இடங்கள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. ஆனா ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் பலம் அவங்க கிட்ட இல்ல. இந்த நேரத்துல தான் டெல்லியில இருந்து சில ரகசிய நிபந்தனைகள் வந்திருக்கா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்படுது. உங்களுக்கு ஆட்சி அமைக்கணுமா? அப்போ நாங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு டெல்லி மேலிடம் சில கண்டிஷன்களை பூட்டிருப்பதா சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது உண்மையா? இந்த நிபந்தனைகள் என்ன? அரசியல் களத்துல தனித்து நின்ற விஜய் இதை ஏத்துப்பாரா? இந்த முழு பின்னணியையும் தெளிவா பாப்போம். முதல்ல இப்போதைய நிலவரம் என்னன்னு பாப்போம். தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள். இதுல பெரும்பான்மை நிரூபிக்க 118 இடங்கள் தேவை. ஆனா தவகாவுக்கு 108 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்காங்க. இன்னும் 10 பேர் தேவை. இங்கேதான் ட்விஸ்ட். தமிழக ஆளுநர் 118 பேரின் ஆதரவு கடிதம் இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் அப்படின்னு உறுதியா இருக்காரு. தவகா தரப்புல 112 பேரின் ஆதரவு இருப்பதா கடிதம் கொடுத்தாலும் ஆளுநர் சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை பண்ணிட்டு வராரு. உறுதியாக தெரிந்தது என்னன்னா கவர்னர் மாளிகையில நடக்கிற இந்த இழுபறி இன்னும் முடிவுக்கு வரல. ஆனா தவகா ஆதரவாளர்கள் எஸ்ஆர் பொம்மை வழக்கின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி வாதாடுறாங்க. இந்த எஸ்ஆர் பொம்மை தீர்ப்புனா என்ன? இது ஒரு பொதுவான பின்னணி. 1994ல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது. ஒரு அரசோட பெரும்பான்மையை சட்டமன்றத்துல தான் நிரூபிக்கணுமே தவிர ஆளுநர் மாளிகையில கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்போட அடிப்படை. அதனால எங்களை முதல்ல ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க, நாங்க சட்டமன்றத்துல பலத்தை நிரூபிக்கிறோம்னு தவகா கேக்குறாங்க. சரி, இப்போ உண்மை என்ன? டெல்லி தரப்புல இருந்து என்ன நிபந்தனைகள் வந்திருக்கு? அரசியல் விமர்சகர்கள் மற்றும் சில அறிக்கைகள் கூறுவதுபடி டெல்லி மேலிடம் ஒரு கேபினட் கணக்க முன்கூட்டியே போட்டிருக்காங்க. அதாவது அமையவிருக்கும் தவக அமைச்சரவையில யாருக்கெல்லாம் முக்கிய இலாகாக்கள் கொடுக்கணும்னு டெல்லி முடிவு செய்ய நினைக்குது. முக்கியமா பாஜகவிலிருந்து விலகி தவேகாவுல சேர்ந்தவங்களுக்கும் கொள்கை ரீதியா டெல்லிக்கு நெருக்கமானவங்களுக்கும் முக்கியமான அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்படணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கா சொல்லப்படுது. இதன் மூலமா தமிழக அரசில் தங்களோட செல்வாக்க மறைமுகமா நிலைநிறுத்த டெல்லி பிளான் பண்றதா பார்க்கப்படுது. இந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒருவேளை இந்த நிபந்தனைகளுக்கு விஜய் சம்மதிப்பாரா? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நிபந்தனை இன்னும் சுவாரஸ்யமானது. 118 நம்பரத்தோட தவேகா மற்ற கட்சிகளோட ஆதரவை வாங்கியாகணும். இதுக்கு அதிமுக எம்எல்ஏக்களை கூட்டணியில சேர்த்து அவங்களுக்கும் அமைச்சரவையில உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு டெல்லி ஒரு வரைபடத்தை கொடுத்திருக்கா தகவல்கள் கசிகின்றன. ஆனா அதே நேரத்துல ஒரு கராரான கண்டிஷனும் இருக்கு. காங்கிரஸ் கட்சியை எக்காரணம் கொண்டும் கூட்டணியில சேர்க்கக்கூடாது. இதுல டெல்லி ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதிமுகவோட அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா நிர்வாக ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் தங்களுக்கு சாதகமான ஒரு வலுவான அரசை அமைக்கலாம்னு டெல்லி கணக்கு போடுது. இது தமிழ்நாட்டில் திமுக மற்றும் காங்கிரஸோட பிணைப்பை பலவீனப்படுத்தும் ஒரு ராஜதந்திர நகர்வாகவும் பார்க்கப்படுது. ஆனா இதை பற்றி சிலரின் கருத்து வேற மாதிரி இருக்கு. மக்களின் தீர்ப்பு நமக்கே அப்படின்ற ஒற்றை முழக்கத்தோட வந்த விஜய் இந்த மாதிரி நிபந்தனைகளுக்கு எப்படி சம்மதிப்பார்னு கட்சி தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்காங்க. டெல்லிக்கு நெருக்கமானவங்களுக்கு அமைச்சர் பதவியோ அல்லது அதிமுகவோட கூட்டணியோ வச்சா அது விஜயோட தனித்துவ அரசியல் பிம்பத்தை பாதிக்குமோ அப்படின்ற பயம் தவேகா தொண்டர்கள் மத்தியில இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கட்சி தாவல் தடை சட்டம் கடுமையா இருக்கிறதால வேற கட்சி எம்எல்ஏக்களை அப்படியே இழுக்க முடியாது. முறையான ஆதரவு தேவை. அதனால முதல் முறையா கிடைச்சிருக்க இந்த ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தவறவிடக்கூடாதுன்ற அழுத்தமும் விஜய்க்கு இருக்கு. விஜய் டெல்லியின் நிபந்தனைகளை ஏத்துக்குவாரா, இல்ல யாருக்கும் வளைந்து கொடுக்காம தனது தனித்துவத்தை காப்பாற்ற மறுபடியும் தேர்தலை சந்திப்பாரா? இதுதான் இப்போதைக்கு $1 மில்லியன் கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் என்ன முடிவெடுத்தா சரியா இருக்கும்?